போர் ஏற்படுத்திய கண்ணீரும் காத்திருப்பும் முடிவின்றி தொடர்கின்றன. போரில் உறவுகளை காணாது அல்லலுறுவோரின் இருண்ட வாழ்வு எப்போது ஒளிவரும்? காணாமற் போனவர்கள் என்றோ ஒரு நாள் விடு திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில் வாழும் ஆயிரக்கணக்கானவர்களில் சாய்தரனின் குடும்பமும் ஒன்று. 2 வருடங்களுக்கு பிறகு எங்கள்கிட்ட இனம் தெரியாத நபர்கள் வந்து எங்களுடைய தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நேரடியாக என்ன பவுனியாவுக்கு என்ன அழைச்சு என்னையும் என்னுடைய மனைவியையும் தாயையும் கூப்பிட்டு அழைச்சு எங்களிடம் 12 லட்சம் ரூபாய் காசு வந்தாலும் உங்களோட மகனை நாங்கள் தடுப்பிலிருந்து விடுவோம் என்று சொல்லி கேட்டவர்கள். 2009ஆம் ஆண்டு மே இறுதி யுத்தம், அகோரமான சண்டை, எங்கு செல்வதென தெரியாத அளவில் யுத்தம் சூழ்ந்திருந்த வேளை குடும்பங்கள் சிதறுண்டன. இதில் தர்மநாதன் புஷ்பலீலாவின் குடும்பமும் சிதறுண்டது. தப்பி பிழைத்து வவுனியா முகாமுக்கு வந்த இந்த குடும்பத்தினருக்கு ஓர் பேரிடி. மகன் சாய்தரன் எங்கே என்ற கேள்வி அவர்களின் உள்ள குமுறலை மேலும் அதிகரித்தது. மகனை காணாது திக்கெட்டும் தேடியும் அது பலன் அளிக்காத நிலையில் அன்று முதல் இன்று வரை கண்ணீருடன் தவிக்கின்றது தர்மநாதன் புஷ்பலீலாவின் குடும்பம். சாய்தரன் எவ்வாறு காணாமற் போனான் என்பதுதான் அவன் குடும்பத்தின் கேள்வி. கட்டுப்பாட்டில் இருந்து நான் கொண்டு வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்கு அவரை விட்டுட்டார். இது ராணுவ கட்டுப்பாட்டுக்கான இவர் காணவில்லை என்றுதான் அது உறுதிப்படுத்தப்படுவது. அதுக்கு முதல் எந்த ஒரு இதுகளும் நடைபெறவில்லை. காணாமற் போன மகன் வந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் வழி மீது விழி வைத்து காத்திருக்கும் சாய்தரனின் குடும்பம்.